ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்டடி டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க டிஎன்பிஎஸ்சி எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க போகிறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்கை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்ன சப்ஜெக்ட் வரும், ப்ளஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் என்ன படிக்கணும், ப்ளஸ் நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்களா, குரூப் 1க்கு படிக்கிறீங்களா, இல்லை குரூப் 2க்கு படிக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள பேசிக் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸில் உள்ளது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறத உங்களுக்கு புரிஞ்ச மெத்தடில் என்ன பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஷார்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நமக்கு தெரியும், தமிழ் இருக்குது, ஜிகே இருக்குது, மேக்ஸு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எப்படி படிக்கலாம், எந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நியோ டிஎன்பிஎஸ்சி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சார் பார்த்திங்கன்னா அவங்களும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளியர் பண்ணவங்க தான். ஸோ அவங்க தமிழ் எல்லா சப்ஜெக்ட்டுமே அவங்க நல்லா எடுக்கிறாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் தான். ஸோ தமிழ் நல்லாவே சொல்லித்தராங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நியோ டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல், ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தமிழுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீழ்நாள் படாமே அப்படிங்கிற ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் இவங்க நமக்கு டெஸ்ட் பேட்ச் வைக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எஞ்ஞானம் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஆப்பில் அதாவது இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஆப் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி யூடியூப்லேயும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ தமிழுக்கு இவங்களோட தான் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஸோ உங்களுக்கு யாருடைய சேனல் பிடிக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி தமிழுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா புரிகிற மாதிரி சூப்பராக சொல்லி தருவாங்க. ஸோ தமிழுக்கு நீங்கள் முடிஞ்ச இந்த நியோ டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நான் எந்த யூடியூப் சேனல் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவி டிஎன்பிஎஸ்சி அகாடமி தான். ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளியர் பண்ணவங்க தான். ஸோ ஜிகேக்கு இப்போ சூப்பராக கிளாஸ் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதாவது ஃப்ரீயாகவே நமக்கு ஜிகேக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ புக் வைஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ விவி டிஎன்பிஎஸ்சி அகாடமி, ஸோ இதுதான் அவங்களுடைய யூடியூப் சேனல். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் தான். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட புக்ஸும் அவைலபிளில் இருக்குது, ஓகேங்களா. அவுட் சோர்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா புக் வைஸ் உள்ள எல்லா புக்ஸும் இவங்கள்ட்ட அவைலபிளில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ ஜிகேக்கு லெசன்ஸ் வைஸ் டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணதும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு டெலகிராமில் செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒவ்வொரு டெஸ்ட்டாக அட்டன் பண்ணிட்டு வரலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 18 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஜிகேக்கு நீங்கள் இவங்களுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு பேசிக் ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவுட் சோர்ஸ் எல்லாம் படிங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜிகேக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இவங்களுடைய டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஷெட்யூல் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் அகாடமி. ஸோ ரொம்ப ஒரு பெஸ்ட்டான யூடியூப் சேனல் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு மட்டும்தான் கிளாஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளாஸ் எடுக்கிறாங்க. பட் மேக்ஸுக்கு வந்து இன்னும் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்க 500 சம் சீரீஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரீசனிங் தனியாக, ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்ஸ் இந்த மாதிரி அதுக்குள்ளது தனியாக செப்ரேட்டாக வந்து மேக்ஸுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் அகாடமியோட யூடியூப் சேனல். ஸோ இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜிகே வந்து சிலபஸ் வைஸ் வந்து கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மகாராஜா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே டெஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அந்த ஷெடியூல் கூட ஃபாலோ பண்ணி படிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி தமிழ், மேக்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல் பெட்டராக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது நான் சொன்ன இல்லையா ஆர்எஸ் அகர்வால் சம்ஸ் 500 சம் சீரீஸ் மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பேசிக் பார்த்துக்கிட்டு போதும் ஓகேங்களா. ஸோ 500 சம் சீரீஸும் அதே மாதிரி இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்ஸ் அந்த சீரீஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரீசனிங். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு டேரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் மேக்ஸ் வந்து படிச்சுக்கலாம். அது இல்லாமல் மேக்ஸ் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து தனியாகவும் நமக்கு வந்து கிளாஸ் நடத்தியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லியும் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டடி வித் தர்ஷினி ஸோ இவங்களுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஸ்டடி வித் தர்ஷினியில் பார்த்திங்கன்னா இவங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னே தனியாக வந்து வீடியோஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டாலே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சூப்பராக வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய சேனலை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நமக்கு டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மெத்தடில் ஸ்மார்ட்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.